பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான காஜா ஆசிப் அவர்கள் இவர் ராவோட உளவாளியா சேர்றதுக்கு ஆசைப்பட்டுக்கிறார் போல தெரியுது. என்னன்னு தெரியல. ஆனா இவரு சில உண்மைகள்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போது புல் அரிக்குது. என்னப்பா பாகிஸ்தான்ல இருந்துட்டு இந்த அளவுக்கு உண்மையை பேசிட்டு இருக்கிறாரு, தைரியமா பேசுறாரே, இவருக்கு பேக்ரவுண்ட் எப்படி, சப்போர்ட் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது மர்மமான நபர்கள் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ரேடிகலைஸ்டான நபர்கள், சில கேவலமான தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டே இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு காப்பாத்துறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதனால உண்மையை பேசுறேன் தைரியமா அப்படிங்கிறது போல பேசுறாரு என்னன்னு தெரியல. பட் ஆனா ஒருவேளை நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இந்தியா வந்தா கூட நம்மள பார்த்து ஏதோ மதிச்சு ஒரு ஓரமா இருந்துட்டு போ அப்படின்னு போல விட்டுருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் தரப்புல இருந்து உண்மைகளா போட்டு உடைச்சிட்டு இருக்கிறார். பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கிறார். நம்ம இந்த இந்தியா பிரச்சனை அந்த தாக்குதல் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நம்ம இவரை பத்தி நிறைய பேசியிருப்போம் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுல. இப்ப என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த அமெரிக்கா இருக்குல்ல, இந்த பைபிளைக்கு இதே வேலை. எல்லா பக்கத்துலயும் போய் சென்று முடிச்சு விட்டு, அதாவது நார்மலா மத்தவங்கள பேசி குற்றச்சாட்டுகள் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓப்பனா பப்ளிக்ல பேசுறாரு, மீடியாக்கள்ல பேசுறாரு அப்படிங்கும்போது அது வேற மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும். நான் சொல்லலாம். ஆனா ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த அமெரிக்காக்கு இதே வேலைங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே சிண்டு முடிச்சு விட வேண்டியது. சண்டை பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அமெரிக்காக்கு ஆயுதம் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கலாம்னு பாக்குறாங்க. இது போல அப்படியே ஓப்பனா பேசுறாரே, மனசுல இருக்கிறதெல்லாம் ஓப்பனா பேசிட்டு இருக்கிறாரே, வா தலைவா, வா தலைவா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அமெரிக்கா ஆச்சு, இவராச்சு, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அவரு தாங்க சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? சோ அதுக்காக பரவாயில்லையே, காஜா ஆசிஃப் அவர்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. ஒருவேளை தந்தை இந்த இனிஷியலை மாத்தலாம் அப்படிங்கிறது போல என்னமோ தெரியல பாகிஸ்தானுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சீனாவை சேர்த்துக்கலாம், சி பாகிஸ்தானா மாத்திக்கலாம். இதுக்கு மேல நம்மள ஏ பாகிஸ்தான்ல இருந்து சி பாகிஸ்தானா மாறிக்கலாம்னு முடிவெடுத்தாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இங்க இது போல சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா இந்த ஸ்டேட்மெண்ட் இவங்க பேசலாம்னு எடுத்துட்டே வராம இருந்தேன். பட் ஆனா இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஜெர்மனியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபோரம் இதெல்லாம் உட்காந்து பேசும்போது தெளிவான விஷயங்கள் அவர் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது எப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னா, நாங்க அவங்கள பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தோம். அடிச்சிட்டு இருக்கும்போது போதுங்க நிறுத்திக்கலாங்க அப்படிங்கிறது கூட அவங்க சீஸ்ஃபயர் போட்டுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க தான் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க சரி ஓகே அடி பயங்கரமா விட்டுட்டோம் பாவம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் சேர்த்து போட்டு சொல்றேன். பண்ண ரியாலிட்டி என்ன நடந்திருக்குன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க, ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்துக்கிறோம். அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. அமெரிக்கா கட்டளையிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நடக்கல. இவங்க போய் அங்க அழுதுருக்காங்க. அம்மா என்னை அடிக்கிறாங்கம்மா, காப்பாத்துங்கம்மா அப்படின்னு கூட அழுதுருக்காங்க. மேபி அங்க தரப்புல இருந்து பேச்சுவார்த்தையே நடந்துக்கலாம். மத்தபடி அந்த இன்ஃபுளுன்ஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஜெர்மனியில தெளிவா பேசியாச்சு. இரு நாடுகளும் உட்கார்ந்து நாங்க பேசி முடிவுகள் எடுத்துக்கிறோம். வேற யாரும் வராதீங்க அப்படின்னு கூட தெளிவா பேசியிருக்கிறோம். ஸோ இது போல விஷயங்கள ஜெர்மனியில வச்சு நடந்திருக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் இந்த யூரோப்பியன் நாடுகள் டூர் பாத்தீங்கன்னா போயிருக்கிறார். ஸோ அந்த டைம்ல இது போல பல விஷயங்கள் எழுப்பப்படும். அதெல்லாம் பேசியிருக்கிறோம். 2வது ஐநா சபையிலேயே பாத்தீங்கன்னா யுஎன் ஜெனரல் அசம்பிளிலேயே பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி திரும்பவும் பண்ணலாம்ல அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தீவிரவாதிகள் பிரச்சனை இதுக்கு மேல இல்ல அப்படின்னாதான் இந்த ட்ரீட்டியை ஒப்பந்தமே அதுக்கு அடுத்தது கையெழுத்தாகும் அப்படிங்கிறத நம்ம தரப்பும் தெளிவா இருக்கணும். இது எல்லாமே பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா மிக பெரும் சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா இருதரப்புலையும் மாறி மாறி லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பதிவு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு போட வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா இப்ப ரஷ்யா பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணாங்களே, இப்ப திரும்ப உக்ரைன் பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா ட்ரோன்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட பல பகுதிகளையும் உக்ரைன் தரப்புல ஏவி விட்டுருக்காங்க. இதுல ரஷ்யாவோட ஏவாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அத ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே சுடுறத நம்மளால பார்க்க முடியுது. வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. ஒரு ஏவாக்ஸ் பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தகவல் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணா உக்ரைன் தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இருதரப்புலையும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தாக்கியிருக்காங்க. நைட் நேரத்துல நடந்திருக்கு. மக்கள் எல்லாமே பங்கருக்கு போயிருக்காங்க. இது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ லார்ஜான ஒரு மேஸான அட்டாக் இருதரப்புலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் லார்ஜ் ஸ்கேல் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதை எப்படியா சீர்குலைக்கணும், ஒரு தரப்புல இன்னொரு தரப்புல குற்றம் சொல்றதுக்கு, இன்னொரு தரப்புல குற்றம் சொல்றதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கிட்ட போயிட்டு பாருங்க, அமைதி விரும்புறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஈயூக்கு நான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா?
அம்பாசிடர்ஸ். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்க. ஏங்க நீங்க தாங்க முதல்ல ரஷ்யாவ அட்டாக் பண்ணீங்க லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கு. அதுக்கு பதில் அடி குடுக்க தாங்க அவங்க இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறவங்கள கேட்கறதுக்கு அங்க ஆள் இல்ல. பட் ஆனா மக்களுக்கெல்லாம் தெரியும்ல. மத்த நாடுகளுக்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா, விஷயம் தெரியும். ஏன்னா இப்ப மீடியாக்கள் அப்படிங்கிறது மேற்கு மட்டும் கிடையாது. பல நாடுகள்லயும் பலரும் பல்வேறு செய்திகள் எடுத்து பார்க்கறதுனால, பல நாட்டு செய்திகள் எடுத்து பார்க்கறதுனால, மேற்கோட அந்த போலித்தனம் அப்படியே அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சுது. ஏன் இப்படி நம்ம ஆ சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு சிறந்த உதாரணம் அமெரிக்காவோட அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள். அவர் எந்த அளவுக்கு போலியான நபர் அப்படிங்கிறத, இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனையிலேயே அவர் ஏதோ பேசி தீர்த்து வச்சாரு வெளக்கு புடிச்சு அப்படிங்கிறதுல. அதான் அவங்க தான் விடிய விடிய பேசினதா சொன்னாங்க. ஸோ பேசி பண்ண மாரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா ரியலான ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த செய்திய வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவோட அதிபர் ராம்பசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவ போட்டு காமிச்சு பாருங்க, ஆப்பிரிக்கால இது சவுத் ஆப்பிரிக்கால இது போல நடக்குது. இனப்படுகொலை நடக்குது. வெள்ளை இனத்தவர்களுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போல போட்டு காமிச்சுக்கிறாங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. அது பொய்யுங்க. அது ரொம்ப முன்னாடி இருந்த வீடியோங்க அப்படிங்கிறது போல அந்த வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போதே, சவுத் ஆப்பிரிக்காவோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது போல கொடூரங்கள் நடக்குது சவுத் ஆப்பிரிக்கால அப்படிங்கிறது போல. அதாவது காலப்பயணம் பண்ணி போகணுங்க நீங்க அதுக்கு. அப்ப நடந்ததுக்கு இப்ப வர்றீங்க. அமெரிக்கால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பினத்தவர்களுக்கு எதிரா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இனப்படுகொலை நடந்துட்டு இருந்தது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லேவரி சிஸ்டம் நடந்துட்டு இருந்தது. செவ்விந்தியர்கள என்டையரா அழிச்சு தான் அமெரிக்கான்ற நாடே உருவாயிருக்கு. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகள எடுத்து போட்டு உட்கார்ந்து இதுக்கு நியாயம் வேணும்னு கேட்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும், அதாவது பழைய காலத்துல நடந்த ஒரு வீடியோவ, அது மேற்கு மீடியாக்களே சொல்றாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய வேடிக்கை. பழைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டு, இப்போ தற்போதைய வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல. எது எப்படியோ ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு சமீப காலமா அப்படிங்கிற போல பல தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. அடுத்தது யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து கத்தி குத்துகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஐஸ்லாண்ட்ல நடக்கதா சொல்றாங்க. இப்போ ஜெர்மனில திரும்பவும் நடந்திருக்கு. அதாவது இந்த இமிகிரேஷன்லாம் உள்ள வர்றதுனால, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா, கத்தி குத்து சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சும்மா கத்தி எடுத்துட்டு ரோட்ல போய் போற வரவங்க எல்லாம் குத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல, நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? யூரோப்பு அ நிர்மூலமாகிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம். பல நாட்டு மக்கள் உள்ள இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், கலவரங்கள். பல நாட்டுக்கும் யூரோப் வந்து பாத்தீங்கன்னா, ஆயுதங்கள் குடுக்குது. அந்த ஆயுதங்கள் குடுக்கறதுனால அங்க இருக்கக்கூடிய இன மக்கள்லாம் சாகுறாங்க. ஸோ அதனால அந்த இன மக்கள்லாம் ஒண்ணு கூடி இங்க புரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவுல மாறி மாறி சண்டைகள் வெடிக்குது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலுமே, அ நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. 2வது யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சரியில்ல அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. நாட்டுல வாழக்கூடிய மக்களுக்கும் அ கவர்மெண்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விருப்பம் இல்ல. வெறுப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது வருது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால, யூரோப்பியன் யூனியன்னால இப்ப இருக்கக்கூடிய சிக்கல், உக்ரைனுக்கு உதவுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி உதவுறேன்னு சொல்லிட்டு போய் போருக்கு கூட போ முடியாது. எதுவும் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா, 2 குழந்தைகள் இருந்தா தான் அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா இருக்கிற பாப்புலேஷன் லெவல் அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியும். 3 பேர் இருந்தாங்கன்னா இன்கிரீஸ் நோக்கி போகும். 3 குழந்தைகள பெத்துக்கிட்டா தான். இப்போ 2 பேர் சேர்ந்து 1 குழந்தை தான் பெத்துக்கிறாங்கன்னா, டிராஸ்டிக் அப்படியே பாதியா கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது போல சூழல்கள் உண்டாகிறதுனால, நாடுக்கு ரொம்ப மோசமான அ விஷயங்கள் நோக்கி போயிட்டு இருக்கு. நாட்டுல தவறான விஷயங்கள் நெறைய நடக்குது அப்படிங்கிறது போல, பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ இதுலருந்து எப்படி யூரோப்பியன் யூனியன் மீண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இதுக்கு நடுவுல நார்த் மெசடோனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஈயூலயும், நாட்டோலயும் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்களாமா. காஜா காலஸ் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சேர்த்துக்க போறீங்களா அவங்கள? அப்படின்னு போல கேள்வி இருக்கு. ஆனா இந்த இடம் எல்லாமே சிக்கலுக்குரிய இது. எப்படி பால்டிக்ஸ்ல பிரச்சனை இருக்கோ, அதே போல பால்கன்ஸ்லயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா உலகப் போர் 1 வெடிச்சதுக்கான காரணமே பால்கன்ஸ் தான். இந்த செர்பியா இந்த இடத்துலலாம் வெடிக்கப்பட்ட அந்த பிரச்சனைகள்னால தான் உலகப் போர் 1 வந்தது. அப்புறம் உலகப் போர் 2 வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கனால, பால்கன் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பலாம் இந்த பால்கன்ல சமநிலை தவறுதோ, அப்போ பல வல்லரசுகளும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க இந்த பகுதியில அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்க? திரும்ப திரும்ப எஸ்கலேஷன் நடக்குமா? இல்ல பிரச்சனைகள பேசி முடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்கும்ன்றத பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.